வீட்டில் கனிஞ்ச வாழைப்பழம் இருந்தால் இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி பனானா டூட்டி ஃப்ரூட்டி கேக் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. கனிஞ்ச வாழைப்பழம் 4 எடுத்திருக்கேன். 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் பால் கூட 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். அது சேர்க்கும்போது இது மாதிரி திரிஞ்சு வரும். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 150 கிராம்ஸ் மைதா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பனானா பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி பீட்டர் இருந்தால் கூட நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடலாம். கார்னிஷ்காக மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். கடாயில் ஸ்டாண்ட் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு 35 மினிட்ஸ் சிம்மில் விட்டுருங்க. 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி கொத்தி பாருங்கள், கத்தியில் ஒட்டாமல் வரணும். டடான்! இப்போ நம்ம பனானா டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு நம்ம கூட குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.